இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்றைக்கு பார்க்க போவது தலம் அம்பத்தூர் வைஷ்ணவி தலம். சக்தி பீடங்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ள அன்னை வைஷ்ணவியின் திருக்கோயில் சென்னை மாநில அம்பத்தூருக்கு அருகிலுள்ள திருமுல்லைவாயில் திருத்தலத்திலே அமைந்துள்ளது. அன்னையின் உடற்கூறுகள் 51 கூறுகளாக சிதறி விழுந்திருக்க என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. 51வது ஊர் என்பதே அம்பத்தூர் தலமாகும். அன்னை வைஷ்ணவி இங்கு தனிச்சன்னதி கொண்டு நின்ற திருக்கோலத்தில் திருவருளை பொழிந்தபடி விளங்கிக் கொண்டிருக்கிறார். அன்னை கோயில் கொண்டுள்ள சன்னதியில் இருபுறமும் கந்த பெருமானும் விநாயக பெருமானும் எழுந்தருளி உள்ளனர். தேவசேனாதிபதியாக சக்திவேலனும் பிரணவ பொருளான ஆணைமுகனும் அன்னையின் ஆணையினை முடிக்கும் ஆற்றல் மிக்க புதல்வர்களாகிய திருத்தலை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். பகவான் ரமண மகர்ஷியின் திருவுரப்படம் அன்னையின் சன்னதிக்கு பக்கத்தில் காட்சியளிக்கிறார். வைஷ்ணவி தனி சன்னதியில் கொண்டிருக்கும் ஆலயத்து சுற்றுச்சுவரில் ஆஞ்சநேயர், ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ நாராயணி, ஸ்ரீ பிராமி ஆகிய திருவுருவங்கள் சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்டுள்ளன. திருக்கோயில் வாயிற்புறத்திலே ஸ்ரீ வள்ளிகமல சுவாமி, அகத்தியர், அருணகிரிநாதர், அயகிரிவர் ஆகியோரின் திருவுருவங்கள் காட்சி தருகின்றன. தர்மமிகு சென்னையில் தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியில் காட்சி தருகின்றார். இந்த சன்னதி அமைந்த விதம் வியப்புக்குரியதாகும். தைப்பூச திருநாளின் 24/1/1959 வரைக்கும் இத்திருக்கோயில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி அமைக்கும் எண்ணம் இல்லாமல் இருந்தது. விளம்பி வருஷம் தை மாதம் 21ஆம் தேதி, அதாவது 3/2/1951 ஏகாதசி மங்களபாசம் பிரம்ம முகூர்த்த உஷர் காலத்தில் விடியற்கால 4 மணி அளவில் ஆலயத்தின் திருப்பணி நடத்தும் அன்பர் நிஷ்டையில் ஒரு அபூர்வமான தோற்றனை கண்டார். பகவான் ஸ்ரீ ரமணியன் படத்துக்கருகில் 3 தினங்களாக ஒரு நாகம் படமெடுத்து மறைவதாக திருஞானம் என்பவர் அறிவுறுத்தியதாக உணர்ந்தார். இத்தோற்றமான சக்திபீடமாய் திருத்தலத்தில் சிவசக்தி ஐக்கிய தத்துவத்தை அன்பருக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி உணர்ந்தார். பகவான் ரமணர் மனித உருவிலே இந்த மண்ணுலகில் தோன்றியவர் என்றாலும் பிறைசூடிய பெருமானாய சிவபெருமான் அம்சமாகவே அவர் விளங்கினார். அவர் வாழ்ந்த காலத்தில் தனக்கென்று ஒரு தனி தகமையை கொண்டு திருவண்ணாமலையிலே எழுந்தருளியிருந்ததை அவர் வரலாறுகள் தெளிவாக அறிவுறுத்தி கொண்டிருந்தார். அத்தகைய மகாபுருஷன் முன்னே நாகம் ஒன்று படம் எடுத்து மறைந்தது என்றால் சாட்சாத் அம்பிகையை நாகமாக சிவசக்தி ஐக்கியத்தை வலியுறுத்துவதற்காக அன்னை வைஷ்ணவி நாக வடிவிலே தோன்றி அன்பர் ஒருவருக்கு உணர்த்தினார். அதன் காரணமாக தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி அமைக்கும் வேலையில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த தட்சிணாமூர்த்திக்கு தன்னுடைய தனையன் வாயிலாகவே பிரதானமாக ஆணை வரும்போது அனைத்து காரியங்களும் தொடர்ச்சியாக அனுகூலமான சூழ்நிலை காரியங்களும் இவெல்லாம் சான்றலாம். தனையிடம் இருந்த சிலர் ஆலயத்திற்கு கங்காத்தீர்த்தத்திற்கு மத்தியில் ஸ்தலவிருட்சமாக திகழும் மகிழ மரத்தில் ஒரு சிறு ஆலயம் அமைந்துவிட்டது. விளம்பிவிடும் மாசி மாதம் 6/3/1959 வெள்ளிக்கிழமை இரவு தட்சிணாமூர்த்திக்கு அஷ்டபத்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டு மறுநாள் திரவாரம் மகா சிவராத்திரி 4 கால பூஜையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டு சர்வ அமைதியுடன் திகழும் தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு இயல்புகள் சிந்தனைக்கு எட்டாதவையாகும். இடப்புறத்தில் தட்சிணாமூர்த்தியுடன் நந்தியுடன் வீட்டிருக்கும் இம்மூர்த்தி போன்ற உருவம் மிகவும் அரிதாக காணப்படலாம். தொன்மைமிக்க ஆகம சாஸ்திரத்தில் படி தட்சிணாமூர்த்தி பேதங்களை 8 வகையாக கூறுகின்றன. சிவபெருமான் ஆதியில் பார்வதி தேவிக்கு திரு உத்தரகோசமாகிய உபதேசம் செய்து அருளினார். பின்னர் சிவரூபிய பதவியில் தட்சிணாமூர்த்தியாக திகழும் தர்ம தேவதையாம் நந்தியம்பெருமானுக்கு சகல கலையினையும் உபதேசித்தார். பிறகு சனகாதி முனிவர் கல்லாலின் நிலையில் தட்சிணாமூர்த்தியின் உபதேசம் பண்ணார். இவ்வாறு உபதேச கிரமத்தில் நந்திக்கு உபதேச தட்சிணாமூர்த்தியின் 2வது முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். சிறப்பு வாய்ந்த மிக பழமையான இந்த பதியில் பாரோபாரம் எனும் பெயர் விளங்கும் பண்ணையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகன் மாதா ஸ்ரீ வைஷ்ணவி தேவி கோயில் கொண்டு அடியார்களை ஆட்கொண்டு அருளாட்சி செய்து வருகின்றார். அன்னையின் அருளால் பாகோபாரம் வைஷ்ணவி ஆலயம் என்ற பெயர் திருக்கோயில்
வைஷ்ணவி ஆலயம் பெயர் வந்த திருக்கோயில் சன்மார்க்க சங்கத்தின் பொறுப்பில் இருந்து வருகிறது. சக்தி பீடமாகிய தேவி வைஷ்ணவி வேண்டியவர் வேண்டியவாறு வரமளித்து இகபர சௌபாக்கியத்தினை அருளிவாறு என்கிற காஞ்சி காமகோட பீடாதிபதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் தமது விஜயத்தின் போது விளம்பி வருடம் பங்குனி மாதம், அதாவது 4/1989 அன்று இத்தலத்துக்கு விஜயம் செய்து அன்னையை தரிசித்தார். அன்று இரவே ஆலயத்தில் தங்கியிருந்தபோது காஞ்சி காமாட்சி மகிமையிலே விரிவாக அன்பர்களுக்கு கூறினார். காஞ்சி என்ற சொல்லுக்கு மகளிர் இடையணி தங்க ஒட்டியானம் என்பது பொருள். அந்த தேவிக்கு காஞ்சி ஒட்டியானம் போன்றிருப்பதாக கூறலாம் என்றும் சுவாமிகள் கூறியிருந்தார். இவ்வாறு சுவாமிகள் குறிப்பால் உணர்த்திய தேவியின் உத்தரகமல பாகத்தை அலங்கரித்த பச்சை வைரம் என்ற நவரத்தினக்கால் இழைக்கப்பட்ட தங்க ஒட்டியானம் செய்து அணிவிக்கப்பட்டது. மேலும் மிக்க பிரயாசையுடன் செய்யப்பட்ட சிறந்த வேலைப்பாட்டுடன் நடமாடும் தெய்வமாக விளங்கும் சங்கராச்சாரிய சுவாமிகள் காஞ்சி பீடத்தை அலங்கரிக்கும் காமாட்சியை புகழ்ந்து கூறிய அதே தருணம் இத்தலத்து பீடனாகியான வைஷ்ணவி தேவிக்கு மணிமகுடம் சுட்டிவிட்ட சிற்பியினையும் நாம் அறிந்து கொள்கிறோம் என்று அன்னை காமாட்சி வைஷ்ணவி தேவி ஒரே அம்சத்தினை கொண்டவர் என்பதை சுவாமி அன்றைய தினம் குறிப்பாக உணர்த்தினார். அதை புரிந்து கொண்ட அன்பர் நூற்றுக்கணக்கான கவிதைகளை கொண்டு அன்னை பாமாலை பிணைந்து சூட்டியுள்ளார். சென்னை மாநகரத்தை அடுத்துள்ள பாடல் பெற்ற பழம்பதியாக திகழ்வது முல்லைவாயில் என்னும் திருப்பதியாகும். இத்திருப்பதி தம்பிரான் தோழன் என்ற நம்பியூரான் நாவல் என்றெல்லாம் சிறப்பு பெயரினை பெற்று சுந்தர சுவாமிகள் இத்தலத்துக்கு பாடப்பெற்ற தலமாக மீது விளங்குகிறது. அது மட்டுமின்றி இறைவனுடைய ஆணையினை ஏற்ற நந்தி பகவான் சிவகணங்களுக்கு தலைமையேற்று போரில் பகைவர் அழித்து தொண்டைமண்டானுக்கு வெற்றியை தேடித்தார். இவ்வாறு நடந்த இந்நிகழ்ச்சிக்கு சான்றாக இந்த பூமியில் எழுந்திருக்கும் நந்தீஸ்வரர் இறைவனை நோக்கி இராமல் எழுந்திருக்கும் நந்தீஸ்வரர் இறைவனை நோக்கி இராமல் எதிர்நோக்கியவாறு காட்சியளிக்கிறார். இறைவனின் ஆணையினை ஏற்ற அவர் போர் முகம் காட்டிய நிகழ்ச்சி இன்று திருநாகேஸ்வரி மூலம் பிறப்பது வரலாற்றினை சொல்லரும் புகழான் தொண்டைமண்டான் கடிற்றை சூழ்குடி முல்லையால் கட்டிற்று எல்லையில்லா இன்பம் அவன் பெற வெளிப்பட்டருடைய இறைவன் என்ற தேவரத்தாலும் அறியலாம். மகாவித்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்கள் வாட்போக்கி கல்பகத்தில் தருவியமால் முன்னும் தமிழ் மறையாய் பின்னும் தொடுமறையாய் மேலும் கற்ற பாடலான உணர் அன்னையின் உடற்கூறு விழுந்த இந்த புனித உயிர்கஞ்சி ஓடிய பக்தன் காப்பாற்றப்பட்டதோடு போரிலே வெற்றியும் அடைந்தான். கால நேரம் இல்லாத காரணத்தால் தோல்வியை தெளிவு என்று உணர்ந்த மன்னனுக்கு எதிர்பாராத விதமாக வெற்றியானது இறைவன் வடிவிலே தேடி வந்து சில அபச்சாரத்திற்கு உள்ளாகிவிட்டோமே என்று உள்ளம் உருகி தன்னையே மாய்த்து கொள்ள முற்பட்ட அந்த மன்னன் இறைவன் இவ்வாறு செய்ய வைத்தது என்பது கருத்தாகும். கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் லட்சுமி தேவியும் அன்னையின் ஆணைக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னையின் அருள் மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் செல்வ வளமும் கல்வி வளமும் நமக்கு உறுதியாகும். திருமுல்லை வாயில் என்ற புனித தலத்திலே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் தரிசனத்தை காண்பவர்கள் இப்போதைய காலத்தில் மட்டுமில்லாமல் வர இருக்கின்ற அனைத்து காலங்களும் இகபர சுகங்களுக்கு அடைவார்கள் என்பதும் உறுதியாகும். அன்னையின் திருக்கருணையை பெறுவதற்கு திருமுல்லை வாயில் வருவோம். திருமுல்லை வாயில் பாடின சிறப்பு முனைகள் பெறுவோம். அன்னையின் அருளாட்சியில் வளங்களையும் நல்ல வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் என்பது திட்டம். நன்றி, வணக்கம். அடுத்தது கோகர்ண ஆட்சியார். நன்றி. பார்ப்போமா?